வணக்கம். நான் லாவண்யா. குசலி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். அரசியல்ல என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னு தெரியல. தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். இதை மட்டும் எப்பயுமே மனசுல வச்சுக்கோங்க. அது என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இறங்கிட்டாரு தலைவர். அவர் இதுதான் அப்படின்னு வந்தாச்சு. அவர் பின்னாடி நம்ம எல்லாரும் என்னைக்குமே நிற்போம். நமக்கு இருக்கிற சாய்ஸஸ் என்னென்ன? ஒன்று, தலைவர் விஜய் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிச்சு சில கூட்டணி கட்சிகள் அவர் கூட சேர்ந்தா ஆட்சி அமைக்க முடியும். அப்படி இல்லைன்னா தொங்கு சட்டசபை அமையும், ஆளுநர் ஆட்சி நடக்கும், அதுக்கப்புறம் ரீஎலெக்ஷன் வைப்பாங்க. இதை தாண்டி புதுசா இப்போ ஒன்று உருட்டிட்டு இருக்காங்க பாருங்க. அது உருட்டா நிஜமானு போக போக தான் தெரியும். ஆனா நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குன்னு நான் சொல்வேன். ஒரே ஒரு ஆள், யார நடிகன், யார குடிகாரன், யார பண்ணையார் 6 மணிக்கு மேல வெளியே வர மாட்டார், இப்படி பண்ணிட்டு இருக்காரு, சொந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கைன்னு பேசி எப்படியெல்லாம் அமுக்கி உட்கார வைக்கணும்னு நினைச்சாங்களோ, என்னென்னமோ சொல்லி கொண்டு வர பார்த்தாங்க அவர் மேல டேக்லைன். ஆனா எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஒரு பெரும்பான்மையான மக்கள் அவருக்கு ஓட்டளிக்கும் போது அவர் நின்னாரு பாத்தீங்களா. அந்த 108 தொகுதிகள் நிற்கும் போது, பாத்துக்கோ நான் யாருன்னு பாத்துக்கோ அப்படின்னு நின்னாருல்ல. ஆடி போயிட்டாங்க எல்லா கட்சிகளும். ஆடி போனதுல என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ காங்கிரஸ் எப்பப்படான்னு இருந்து அப்படி ஒரு குரல் கொடுத்ததும் இப்படி வந்துட்டாங்க, ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. காங்கிரஸ் இந்த காலத்துல ஈழத்தமிழர்களுக்கு செய்த துரோகத்தை மறந்து சேர்த்துக்கிட்டாங்க, அப்ப இவங்களும் அதுக்கு எதிரானவங்க அப்படின்னு மாதிரி ஒரு உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க பண்ற என்ன அரசியல் பண்றாங்க? இதுல இருக்கிற அந்த சாட்டை துரைமுருகன் தான் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கான். ஈழத்தமிழருக்கு கொடூரத்தை இழைத்த அதே காங்கிரஸோட போய் இவங்க டைப் வச்சிருக்காங்கன்ற மாதிரி. எந்த கட்சியில நல்லவன் இல்லை கெட்டவன் இல்லைன்னு நான் கேட்பேன். இப்போ கட்சின்னா கட்சி ஒருத்தர் பண்ண தவறுக்கு அவருக்கு கீழே வரவங்களும் அதே தவறதான் செய்வாங்க, அவங்களும் அதற்கு எதிரானவர்கள்னு ஒரு கட்சியை பிராண்ட் பண்றது எந்த அளவுக்கு நியாயம் எனக்கு தெரியல. இப்போ எங்க தாத்தா ஒரு தவறை பண்ணியிருக்காரு. எங்க தாத்தா அந்த தவறை பண்ணதுக்கு அவர் அந்த தவறை பண்ணிட்டு அவர் போய் சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் எங்க அப்பா வர்றாரு. எங்க அப்பா வரும்போது எங்க அப்பா ரொம்ப நல்லவரா இருக்காரு. அவர் பண்ண தவறுக்கு இவர் வருந்தி இந்த மாதிரி இனிமே நடக்கக்கூடாதுன்னு நினைப்பாரு. அதுக்காக அவரோட முத்திரையை தூக்கிட்டு எங்க அப்பாக்கோ எனக்கோ குத்துனா நாங்க ஏத்துக்க முடியுமா? நாங்க உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவோம் அப்படின்னு நாங்க புரிய வைப்போம். இதேதான் என்னை பொறுத்தவரையும் காங்கிரஸ் மேல இருக்கிற நிலைப்பாடு. ஒருத்தர் பண்ண தவறுக்கு இப்ப இருக்கிற தலைவர் ராகுல் காந்தி அவர்களை தவறு சொல்றது எந்த அளவுக்கு நியாயம்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். ஆனா இதை வச்சு ஒரு கட்சியை வச்சுட்டு ஒரு பழைய நடந்து முடிந்த விஷயத்த அதுக்கு சம்பந்தப்பட்ட தலைவர் இப்ப இல்லவே இல்லை. ஆனா அவங்கள வச்சு இந்த கட்சியை வச்சு இதே ஓட்டிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு இதுல இருக்கிற அரசியலை புரிஞ்சுக்கணும். நாங்க இதை வச்சு நாங்க அரசியல் பண்ணி நாங்க பணம் பார்த்து நாங்க வாழ்வோம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு அரசியல் ஒரு பிடிப்பு வேண்டி இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த புடிச்சுக்கிட்டு ஓட வேண்டியிருக்கு. என்ன இப்போ ஒண்ணு புதுசா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதிமுக திமுக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு உள்ளுக்குள்ள அப்படின்னு. அது மட்டும் அப்படி நடந்திருக்கு அப்படின்னா அது பொய்யா இருந்தா அது வேற விஷயம். ஆனா அது மட்டும் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தலைவர் விஜய் அவர்கள் தான் நிஜமான மாற்று இந்த கட்சிகள் எல்லாருக்கும் எழுதி வச்சுக்கோங்க. இருக்கிற மக்கள் ஒரு செட் ஆஃப் பீப்புள். திமுகவோட அனுதாபிகள் சில மக்கள் இருப்பாங்க, அதிமுகவோட அனுதாபிகளா சில மக்கள் இருப்பாங்க. இவங்க இத்தனை வருடங்களா நான் நீ போட்டி போட்டுட்டு இருந்தவங்க இப்ப தலைவர் விஜய் அவர்கள் பெரும்பான்மை வந்துடக்கூடாது, இவர் ஆட்சியில உட்கார்ந்தா நாளை பின்ன இந்த 2 கட்சியுமே, அதாவது நல்லது செஞ்சுட்டா மக்களுக்கு இந்த 2 கட்சியுமே வாஷ் அவுட் ஆயிடும். அந்த பயத்தின் காரணமா தான் விளைவாதான் இவங்க 2 பேரும் கூட்டு சேர்றாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வரும்ல மக்களுக்கு. மக்கள் என்ன அவ்வளவு முட்டாளா? இப்ப கூட சமீபத்துல கூட சில பாட்டிமாருங்க தாத்தாமாருங்க எல்லாம் கதறாங்க. அவங்க திமுகவோட அனுதாபிகள் வச்சுக்கோங்க, தவறு இல்லை. ஏன்னா கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அது எப்படி ஏதோ நடந்திருக்கு அப்படி இப்படின்லாம் பேசினாங்க. நாங்கெல்லாம் போடவே இல்லையா, அப்புறம் எப்படி விஜய் ஜெயிச்சாரு, நாங்க திமுக தானே போட்டோம். உங்களை மாதிரி பல வயசானவங்க இருக்காங்க. உங்களுடைய தாட் தான் அவங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி அவரை நம்பினவங்க 1008 பேர் அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. இப்போ இந்த எலெக்ஷன்ல இப்படி ஒரு விஷயம் நடந்தா டிஎம்கே ஏடிஎம்கே இணையரும், நம்ம 2 பேரும் அடிச்சுக்கலாம் புடிச்சுக்கலாம், ஆனா புதுசா ஒரு எதிரியை உள்ள வரவிடக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சு இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து விஜய் அவர்களை கார்னர் பண்ணாங்கன்னா இவங்க 2 பேரும் மெஜாரிட்டி ஆயிடுவாங்க. ஆனா இவரு எதிர்கட்சியா தானே உட்காருவாரப்போ. அதுவும் நிஜமாவே நல்ல விஷயம் தான் நான் சொல்வேன். ஆனா எதிர்கட்சியா மட்டும் உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்க, லெஃப்ட் ரைட்டு வாங்கிடுவார் தலைவர் அவர்கள். அந்த விஷயம் இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இவங்க யோசிக்கிற விஷயம் என்னவா இருக்கும் தெரியுமா? திமுக அதிமுக ஒண்ணு சேர்ந்தாலும் விஜய் அவர்களுக்கு பலம் தான். திமுக அதிமுக ஒண்ணு சேராம பெரும்பான்மையை நிரூபிக்காம போனாலும் நாளைக்கு ரீஎலெக்ஷன் வச்சாலும் அதுவும் விஜய் அவர்களுக்கு பலம் தான். எப்படி பார்த்தாலும் பலம் அந்த பக்கம் தான். என்ன இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா இந்த 5 வருஷம் தான் இவங்களுடைய கடைசி காலமா இருக்கும். இவங்க 2 பேர் இணையில இந்த 5 வருஷம் தனித்தனியாவே இருந்து பெரும்பான்மையை நிரூபிக்கட்டும் அப்படின்னு ஆளுநர் ஆட்சிக்குள்ள போய் ரீஎலெக்ஷன் போகுது அப்படின்னா மேபி இன்னொரு 10-15 வருஷம் காலம் தள்ளலாம்.
இவங்களுடைய லைஃப் ஸ்பேன் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அந்த கட்சிகள் ஓடாது. நம்மளுடைய அரசியல் எதிரி திமுகன்னு தலைவர் விஜய் அவர்கள் ஓப்பனா சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா திமுகவோட சேர மாட்டார். அவங்களே வந்தாலும் சேர போறது கிடையாது. மேபி அதுல இருக்கிற கூட்டணி கட்சிகள் வந்தா ஏத்துக்கலாம். ஆனா அதிமுக வரலாம், நினைச்சா வரலாம். பிஜேபி அப்படி ஒதுக்கி வச்சுட்டு வரலாம். ஆனா இவருக்கு என்ன ஈகோ தெரியுமா? இங்க இந்த எடப்பாடி அவர்களுக்கு, நான் அந்த பையனுக்கு கீழே போறதா? அவன் இப்ப பச்சா, அவன் முதலமைச்சரா உட்காந்துட்டு அவனுக்கு கீழே நாங்க வேலை செய்யணுமா? முடியாது அப்படின்ற ஒரு ஈகோ, அவ்வளவு கர்வம். இத்தனைக்கும் அந்த 5 வருட காலம் அவர் இருந்த ஆட்சி காலத்துல அவரு மக்களால எலக்ட் பண்ணப்பட்டு வரல. ஒருத்தர் காலை பிடிச்சிட்டு தான் வந்தாரு. அது அவருக்கு மறந்து போச்சு. ஆனா அரசியல் அனுபவம்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க பாத்தீங்களா? நீங்க என்ன அரசியல் அனுபவம் வச்சிருந்தாலும் இந்த ஒற்றை தலைவன் விஜய் அவர்களை பார்த்து நடுங்குறீங்கன்றதுல ஒரு துளி சந்தேகம் கூட கிடையாது. இந்த மனிதனை பார்த்து அந்த நடுங்குறீங்க. இன்னொன்னு, இன்னும் பதவிக்கே வரல, ஆனா அதுக்குள்ள அலப்பறை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தாவைக்காவினர். உண்மைதான், பொய் இல்லை. இவங்களுக்கு அரசியல் தெரியலையா? அவங்களாம் தெரியல, ஆனா செஞ்சிருக்காங்க. அது தவறுதான். இந்த தவறுகள் இதுக்கு மேல நடக்க கூடாது. அருவாளால கேட்க வெட்டுறதும் தவறுதான், நடு ரோட்ல ஆட்ட வெட்டுறதும் தவறுதான். ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் ஒரு சிறுமி மேல கை வைக்கிறது. அது எந்த கட்சி நிர்வாகியா இருந்தாலும் விட்டே கொடுக்க கூடாது. எவ்வளவு கொடூரமான தண்டனை கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடூரமான தண்டனை கொடுக்கணும். அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, பொதுமக்களா இருந்தாலும் சரி. குழந்தைகள் மேல கை வைக்கிறவன் யாரா இருந்தாலும் அதுக்கான தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இவங்க இப்போ தாவேக்கால இருந்து வந்தவங்க, அந்த நிர்வாகி, அவங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் உத்தமரெல்லாம் நான் பேச மாட்டேன். தவறு செஞ்சா யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். நான் ஆதி காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இங்க தவறு செஞ்சா தண்டிக்கப்படுவார்கள்ன்றது தலைவர் விஜய் அவர்களுடைய, அவரு கூட்டம் கீட்டம் எப்பவுமே பொறுமையா இருக்கிறவர். அவர் கண்ணு முன்னாடி தவறுன்னு தெரிஞ்சதுன்னா கோவப்பட்டுருவாரு. அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு எல்லாருக்குமே தெரியும். இதுக்கும் தெரிஞ்சதுன்னா அப்படி ஒரு ரியாக்ஷன் ரொம்ப வீரியமா இருக்கும். அதனால பார்த்து நடந்துக்கோங்க. சீட்டு கிழிச்சிருவாரு. அதனால எந்தெந்த தவறு பண்ணாலும் அதற்கான பலனை அவரவர்கள் அனுபவிக்கதான் செய்வார்கள். இதை நாங்க முட்டு கொடுக்க மாட்டோம். அடுத்த விஷயம், தலைவர் அவர்கள் கேன்வாய் இல்லாம வீட்டுக்கு திரும்பி போயிருக்காரு அப்படிங்கிற விஷயம். நியூஸ் சேனல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கேன்வாய் எல்லாம் நிறுத்திட்டு இருக்காங்க, இப்போ கேன்வாய் இல்லாம போயிருக்காரு அப்படின்னு ஒரு வித்தியாசமா கிரியேட் பண்ண பாக்குறாங்க. ஆக்சுவலி நடந்தது என்னன்னா, தலைவர் அவர்கள் நான் பதவி ஏற்கிற வரைக்கும் எனக்கு கேன்வாய் வேணான்னு அவரா வாண்டடா சொல்லியிருக்காரு. அதனாலதான் கேன்வாய் வரல. அப்படியும் 1-2 ஜிப் பின்னாடி தான் போயிருக்கு. அதனால இதை ஊடகங்கள் திருச்சுதான் பேசுதுன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். அடுத்து, பொறுப்பு ஆளுநர் நியமிச்சிருந்தாங்க. எப்போன்னு உங்களுக்கே தெரியும். இந்த நியர்பை எலெக்ஷன் டைம்ல தான் பொறுப்பு ஆளுநர் நியமிச்சிருந்தாங்க. அதை யார் நியமிச்சதுன்னு உங்களுக்கே தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இப்போ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வரணுன்றதுக்காகத்தான் பொறுப்பு ஆளுநரை நியமிச்சது. இப்போ அவர் கரெக்டா என்ன பண்றாரு பாருங்க. யார் அதிகமா தொகுதிகள் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்கள வாண்டடா அவர் கூப்பிட்டு வாங்க பதவி ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா இப்போ வரைக்கும் அவர் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. நீங்க மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலான்ற மாதிரி சொல்றாரு. சரி, நான் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு டைம் கொடுங்க, நான் இன்னைக்கு பதவி ஏத்துக்கிறேன்னு சொல்லும்போது கரெக்டா பதவி ஏத்துக்கிறேன்ற நாள் இன்னைக்கு அவர் கரெக்டா கேரளாக்கு போறாரு. புரியுதுங்களா? இதை நம்ம முன்னாடியே ஊகிச்ச விஷயம் தான். இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. எவ்வளவோ விஷயம் தலைவர் அவர்கள் கடந்து வந்துட்டாங்கப்பா. இன்னமும் கடக்க வேண்டி இருக்கு. நாளைக்கு பதவி ஏற்றுட்டாலும் அப்பாடா முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இன்னமும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், அப்டக்கிள்ஸ் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த தடங்கல்களை இதெல்லாம் தாண்டி வர வேண்டியது நம்மளுடைய அவ்வளவு பேரோட கடமை. அதையும் ரொம்ப ரொம்ப பொறுமையா, இந்த சொல்லுவாங்கல்ல அங்கங்க கண்ணி வெடி வச்சிருப்பாங்க, அதெல்லாத்தையும் பார்த்து மிதிக்காம நம்ம தாண்டி வர்றதுலதான் நம்மளுடைய டேலண்டே இருக்கு. இது தமிழக கட்சி கழக தலைவர் விஜய் அவர்கள் இதையும் கடந்து அவர் அரியணையில உட்காருவாரு. அந்த சிஎம் போஸ்ட்ல உட்கார்ந்த அப்புறம் அதுக்கப்புறம் வர விஷயங்களை அவர் எப்படி டாக்கிள் பண்றாரு அப்படின்றத அவர் உட்கார்ந்த அப்புறம் நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா கண்டிப்பா அவர் அமர்வாருன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா பொறுமை வேணும், நிச்சயமா பொறுமை வேணும். சும்மா எல்லாம் விட்டுலாம் கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா இத்தனை வருட கட்சிகள் தூக்கி இப்போ பிள்ளைக்கு தூக்கி கொடுத்துருவாங்களா அந்த சீட்டை? அவ்வளவு சர்வசாதாரணமா விட்டு கொடுத்துட மாட்டாங்க. இன்னும் என்னென்ன பண்ணுவாங்க. ஆனா கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு, கான்பிடண்டா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நடிகர் ஜீவா அவர்களுடைய தந்தை காலமாயிட்டார். யாருடைய வீட்லையும் துக்கம் நடந்தாலும் அதை துக்கமா அனுசரிச்சுட்டு வர்றதுதான் நம்மளுடைய பண்பாடு. தமிழக மக்களுடைய பெரிய பண்பாடு. எப்படி விருந்தோம்பல்ன்றது எவ்வளவு பெரிய விஷயமோ தமிழக மக்களுக்கு நடுவுல வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கோ, அதே போல ஒருத்தர் வீட்டுல ஒரு துக்கம் நடக்குதுன்னா கூப்பிடாமலே போய் நின்று அவங்களுக்கு தோல் கொடுக்கறது தான் நம்மளுடைய பண்பாடு. ஆனா முக்கியமா இந்த மற்ற கட்சிகள்ல இருக்கிற ஆளுங்க என்ன கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த நியூஸ் வந்துகிட்டு இருக்கு, அதுக்கு கீழே நீ 41 பேர் இறந்ததுக்கு அந்த கரூர் விஷயத்த காமெடியா உன் படத்துல சொன்னவன் தானே அப்படின்னு.
ஒரு டைலாக், அந்த டைலாக் வந்து அப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிடுச்சு. ஏன்னா அவர் பண்ண விஷயம் அந்த மாதிரி அன்பில் மகேஷ் அவர்கள், அது ட்ரெண்டிங்கா தான் போச்சு. நானும் இப்போ வரைக்கும் நான் சொல்லி காட்டுற விஷயம் தான், கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடானா பண்ணீங்களான்னு. ஆனா அந்த மனிதர், நீங்க கேட்குற அதே மனிதர் அவ்வளவு துக்கத்தோடு அங்க சொன்ன அந்த மனிதர் மற்ற எந்த ஒரு விஷயத்துக்குமே கண்டிஷனை ஃபாலோ பண்ணலையே. அப்ப மட்டும் உங்க வாய் எங்கேயுமே திறக்கலையே. விளாத்திக்குளம்ல நடந்த அந்த குழந்தை விஷயத்துக்கும் வாய் திறக்கல. அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு பள்ளி மாணவன் மேல சுவரடிஞ்சு விழுந்தப்பவும் கண்டிஷனை ஃபாலோ பண்ணல. அடுத்து பள்ளி சிறுமி 10 வயது சிறுமியை மாந்தோப்புக்குள்ள எடுத்துட்டு போய் சீரழிச்சப்பவும் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்லல. குழந்தைங்களை எப்படி பாத்துக்கிறதுன்னு ஸ்கூல்ல கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்லி தரல. அப்பெல்லாம் வாய திறக்கல அன்பில் மகேஷ். இங்க மட்டும் வாய திறந்தா இருந்தா அது வந்து மீம், ட்ரெண்டிங் மீம் ஆக்கிட்டாங்க. இது என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்கிறேன். இந்த ஒரு டயலாக் மட்டும் இல்ல, அரசியல்ல பல தலைவர்கள் பல விஷயங்கள் பேசியிருப்பாங்க, அது எல்லாமே ட்ரெண்டிங் ஆயிட்டு வரும். அந்த ஒரு விஷயத்த படத்துல அவர் ஒரு காமெடியா யூஸ் பண்ணாரு. இத்தனைக்கும் அந்த டயலாக தான் யூஸ் பண்ணாரு, வேற எந்த இன்சிடென்ட்டை கூட மேற்கோளிட்டு காட்டல. அப்படி இருக்கும்போது அந்த மனிதருக்கு, அவங்க தந்தை இறந்ததுக்கு சில மனிதர்கள், அவங்க மனிதர்களான்னு சொல்லலாமான்னு தெரியல, கேவலமான பிறவிகள் இதெல்லாம். மனுஷனா பிறந்து தொலைச்சிட்டாங்க. எப்படிதான் இப்படி மனசு வருதுன்னு தெரியல. நம்ம எதிரி அவங்க வீட்டுல நம்ம எதிரியோட வீட்டுல ஒரு துக்கம் நடந்தாலும் கூப்பிடாமலே போய் மாலை போட்டு வர்றதுதான் நம்மளுடைய பண்பாடு. ஆனா இவனுங்க இப்பதான் உட்காந்துக்கிட்டு, நீ சொன்னல கர்மா இஸ் அ பூமராங், திருப்பி அடிச்சிருச்சு பாரு, ஏன்டா அறிவில்லைங்களா உங்களுக்குலாம்? ஐயோ, இறந்த ஒரு அந்த உயிருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கூட கொடுக்க தெரியாத நீங்க எல்லாம் என்னடா ஜென்மங்க. அது இத்தனைக்கும் அங்க நடந்த விஷயமே வேற, இவங்க வந்து மேட்ச் பண்ற விஷயமே வேற. அந்த ஆர்பி சௌத்ரி அவர்கள் வந்து இப்போ ஒரு கார்ல போயிருக்காரு. இத்தனைக்கும் அவர் டிரைவ் பண்ணல, அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காரு, சொந்தக்காரங்களோட கார்ல போயிருக்காரு. டிரைவ் பண்ணது டிரைவர். ஃப்ரண்ட்ல இந்த சைட்ல உட்காந்துருக்காரு, பக்கத்து சீட்ல உட்காந்துருக்காரு. இவருடைய அலட்சியத்தினால நடந்த விஷயத்துக்கு ஆர்பி சௌத்ரி அவர்கள் என்ன பண்ணுவாங்க? இதுக்கும் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்ற டைலாகே மேட்ச் பண்ணி என்னடா ட்ரெண்ட் பண்ண பாக்குறீங்க? இதுல இருந்து உங்களுடைய வக்கர அசிங்கமான கேவலமான புத்தி மட்டும்தான் வெளியே தெரியுது. இத்தனைக்கும் அவனுங்களுடைய ஓன் அழியில போட்டுருவானுங்களா பார்த்தா அந்த தைரியம்லாம் அவங்களுக்கு கிடையாது, கேவலமான பிறவிங்கன்றதால. திருப்பியும் சொல்றேன், இந்த டைலாக போடுறவனுங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் மனசார சொல்றேன், உங்க வீட்டுல நடக்கும்போது உனக்கு அந்த டைலாக் அந்த மனசுல வரும். உங்க வீட்டுல ஏதாவது இந்த மாதிரி இழப்பு நடக்கும்போது இந்த டைலாக் உங்க மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன ஒரு துக்க விஷயத்தை ஏளனம் பண்றவங்க வீட்டுல திரும்பி ஒரு துக்கம் விழாதுலாம் கிடையாதுங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, தவறு செய்யாதீங்க. தயவுசெய்து ஒண்ணு, தவறு செஞ்சவங்களை கூட குத்தி காட்டுறதுல கூட தவறுதான். முடிஞ்சா உங்களுக்கு எடுத்து சொல்ல பாருங்க. உட்காந்து அங்க போய் குத்தி காட்டுறோன்ற பேர்ல செஞ்சீங்கன்னா திரும்பி அந்த விஷயம் உங்க வீட்டுல நடக்காதெல்லாம் கிடையாது. அதுவும் ரொம்ப தூரத்துலலாம் இருக்காது. கர்மா இஸ் அ பூமராங் தான். இங்கேயும் அதே தான் நான் சொல்லுவேன், கர்மா இஸ் அ பூமராங். அங்க சொன்ன வார்த்தை திரும்பி உங்களுக்கு அடிக்க வாய்ப்புண்டு. பத்ரம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.